ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சாரப்பாம்பு எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாடு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 மேட்ச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்மளை எப்படி அடித்தானுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், அந்த அளவுக்கு அடிப்பானுங்க. சரி, அந்த மேட்ச் வந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்காது. ஏன்னா அது போயா அடிச்சிருந்தா கூட போட்டிருக்கலாம். போயா அடிக்காதனால மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஆடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் ஆடி போட்டிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தோன்னா, நம்ம சோலோ ஸ்குவாடுன்றனால நம்ம கரெக்டாக கீழே இறங்கினோன்னே எந்த கன்று எடுத்து ஆடணுமோ அது வந்து நம்ம கன்று வச்சு சேலஞ்ச் பண்ணி ஆடலை. அதனால் நம்ம எந்த கன்று கிடச்சாலும் எடுத்து ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இறங்கியிருப்போம். ஏன்னா சோலோ ஸ்குவாடில் வந்து நம்ம கன்று வச்சுலாம் ஆடிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து பிரிச்சிருவானுங்க. இதில் வேறு சோனியா இந்த லிமிட்ரி பவர்லாம் போட்டு வேறு ரிவே ஆவானுங்க. ஒரு சேலஞ்ச் வச்சு ஆடினோன்னா நம்மளை உரின்னு உரிச்சிருவானுங்க. அதனால் நான் வந்து கன்று வச்சுலாம் ஆடினோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் கிடைக்கிற கன்னை எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுவேன். எடுத்தோன்னே மேக் 10 வரை கிடைக்கும், போட்டு அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேப் வேறு லெவலில் விழுகுது. ஏபிசிடி கன்னுவாங்க, ஏபிசிடி கன்னுலாம் சொல்லுவாங்க. AC-18 அப்படின்னுவோம். இந்த கன் எப்படியோ இதில் நல்லா 1 டேப்லாம் விழுகுது. நல்லா நான் ஏதோ ஃப்ளூக்கில் தான் அடித்தேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்குலாம் 1 டேப் அடிக்க வராது. ஏதோ ஓரளவுக்கு அடித்தோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டுருந்தா எந்நேரம் முடிச்சிருப்போம். ஓடுன்னு ஓடு. இதில் ஓடுறது தாங்க அதிகமாக நான் ஓடிருப்போம். ஓடுறது ஏன்னா அப்படி சுற்றி அடிப்பானுங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐயோ இந்த ஊக்காங்க போட்டுட்டு நமக்கு எய்ம் வேறு லாக் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, நானும் ரிப்பேர் கிட்டெல்லாம் போட்டுட்டு டேய் என்னோட நம்ம ஒளிஞ்சிருக்கு ஆள் லட்சணம் அப்படி நம்மளால தான் அப்படின்ற மாதிரி அவன் வாட்டில் அப்படி வந்து நின்றுட்டு இருந்தான். சரி, நான் சைடாக பிடிச்சி அழைச்சி விட்ருவேன். என்னடா அழுத்துறேன்னு நினைக்காதீங்க, நமக்கு எது வருதோ. சோலோ ஸ்குவாட்லாம் வந்துட்டோம்னா நம்ம அழுத்துறோம், 1 டேப் அடிக்கிறோம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஜெயிக்கிறோமா இல்லையன்றது தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆடணும். ஏன்னா 1 டேப் தான் அடிப்பேன்னு அடித்தா மண்டையிலே ஒரு தட்டி அவனை உட்கார வச்சுருவானுங்க. சரி, இந்த ஈவெண்ட்லாம் எப்போயாவது தான் இருக்கும், நம்ம எப்போயே ஒரு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஜாம்பியை கொள்ளலான்னு வந்தேன். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவெண்ட் வந்துச்சு கைஸ். அப்போல்லாம் நான் வந்து விளாண்டுருக்கிறேன். அப்போ வந்து இந்த இதுக்கிட்ட அடி வாங்கி செத்துருக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் மனசு சங்கடமாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது இதை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருவேன். போட்டு ஹெட்டில் வாய்க்குள்ளே நடுவுலேயே அடிச்சால் எப்படி தான் அடிக்குதுன்னு தெரில. கரெக்டாக வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக அடிக்குது. எனிமி கூட அந்த மாதிரி அடிப்போனான்னு தெரியாது, இந்த மாதிரி கரெக்டாக அடிக்குது. சரி, ஏதோ ஒன்று இந்த AC-8 கன்னை வச்சு கரெக்டாக அடிக்கிற ஒரு புல்லட்டுக்கும் நல்லா ஹெட்டு மாதிரியே வந்து ரெட்டாக விழுறதுனால டக்குன்னு எழுத்து குறைஞ்சிது. நானும் அடின்னு அடிச்சிட்ருப்பேன். அது வேறு எனிமி மாதிரி கன்னில் சுடுற மாதிரி டப்புன்னு வேறு சுட்டுக்கிட்டு வேறு இருக்குதுன்னு தான் பாருங்களேன், டப்புன்னு வந்து படுது. சரி, ஓகே, நம்மளை அடிச்சுட்டு ஃபோர்ஸில் வச்சுட்டுலாம் கிடைக்கும், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அடிச்சுட்டு கில் வந்துருச்சு. ஏன்னா ஹெட்டில் அடித்தேன், ஹெட்ஷாட் கில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, விடுங்க கேஸ், நம்ம வந்து கிடச்ச கில்லை எடுத்துக்கிற வேண்டியதான். அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு காயினு கட்டானாலாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருப்பேன். சரி, அடுத்து ஸ்கேரெல்லாம் வேணாம், ஸ்கின் இல்லை இந்த அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கே தெரியுமே, பெருசாக ஸ்கின்னெல்லாம் இல்லை கைஸ். MP40 இருக்குது. சரி, இருந்தாலும் MP5 வச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு MP5 வச்சுருப்பேன். MP40 எடுத்துக்கல. அடுத்து வெஸ்ட்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து அப்பாடா 4th வெஸ்ட்டு கிடச்சிருச்சு. இது போதும், அடிங்கடா, வாங்கடா வந்து அடிங்கடா, தாங்கும் வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருப்பேன். வந்துட்டானுங்க அதுங்களாட்டியும். அடாடே இருடா, சரி, நமக்கும் இதுக்கு AC-8 வச்சுருக்குறோமே, 1 டேப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு AC-8 ட்ரை பண்ணலான்னு இருப்பேன். அதுவும் இல்லாமல் கீழே வந்து அந்த இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற இது இருந்துச்சு. சரி, இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிவிட்டோம்னா, பவர் யூஸ் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணி விட்ருவேன். கீழே போட்டோம்னா எனிமி எடுப்பான். எதுக்கு நம்மளே யூஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா அந்த ஒரு மன திருப்தி இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணிட்டோன்ற அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். நானும் 1 டேப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுவேன் கைஸ். கடைசி வரைக்கும் 1 டேப்பே விழுகாது. மனசங்கட்டமாக போயிடும். சரி, பக்கத்தில் போய் ஏதாவது அடிக்கலாம், ஹெட்ஷாட் அடிக்கலாம் MP5ல் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் பார்த்தா அவனை கில் எடுத்துருவானுங்க. அது ஏன் கில்றா, நான் பார்த்து வச்சுருந்தேன்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். பார்த்தா தூரத்துலேருந்து ஒருத்தர் அடிப்பான், எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான். சரி, அவனை ஒருத்தனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். பார்த்தா சரி, ஏறி வந்துட்டானுங்க. ஐயோ, ஸ்குவாடே வருது. மேலே ஸ்கேனரில் பார்த்துட்டேன். ஐயோ, ஓடுறோம். ஆனால் அந்த இங்கேருந்து அங்கே போகிற அந்த இது செம்ம ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். பாருங்களேன், இதை வச்சு தான் நான் அடிப்பேன் கில்லே. பாருங்கள், அப்போது அங்கே போடுவேன். ஐயோ டெய்லி விழுக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவசரம், ஏன்னா பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க, ஹெல்த் வர இல்லை அப்படின்னு போட்டு அங்கே போட்டு முன்னாடி பாருனே. ஒரே காமெடியாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது, வாட்டில் நம்ம செட்டிங்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. செட்டிங்ஸும் சரி, சரி தெரில, நமக்கு அது எல்லாம் வளருதான். சரி, விடுங்க. நானும் சரி வருவானுங்க, இனிமேல் நம்மளை துறைச்சிட்டு வந்தானுங்களே, அப்படிங்க வருவானுங்க, வந்தோடனே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருப்பேன். கடைசியில் பார்த்தா நானும் இங்கேருந்து பார்ப்பேன், வந்தானுன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி சுடுறானுங்க. சரி, பின்னாடி போய் கில் எடுத்துகிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவேன். உள்ளே போனால் இங்கேருந்து சுற்றிட்டு இருக்கிறான். ஒரு அழுத்தம் ஹெட் ஷாட் விழுந்துருச்சு.
MP5லாம் அவ்வளோ ஹெட்ஷாட்டில் விழுகுது கைஸ். ஏன்னா நான் செம்ம ரேட் ஆஃப் ஃபயர் வேறு வச்சுருக்கிறேன் நான் ஸ்கின்னு. இதுக்கு ஏதோ ஃப்ளூக்கில் விழுந்துருச்சு. கருணாக்கார இதாக எப்போயாவது நம்ம மெயின் அக்கௌண்ட்டுக்குலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க மாட்டாங்க. பாட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா அதை கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி தான் குத்த வச்சு என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு எழுத்து வச்சார். இந்த MP5 அதான் SMG கன்னெல்லாம் அப்படியே புல்லட் டர்ன்னு வரனால நம்ம அப்படியே ஒன்ட்டா படிச்சிடலாங்க. இந்த AC8 பார்த்தீங்களா, அப்போ கூட 2 புல்லட் அடித்து ஒரு ஹெட்ஷாட் பரவாயில்ல. இது போதும்டா நமக்கு. ஹெட்ஷாட் ஏதோ அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிம்மதி தான். அப்புறம் இன்னொருத்த வருவானா நானும் பார்த்துட்ருக்கிறேன். வர்ற மாதிரி தெரில. கடைசியில் பார்த்தா அவன் சுற்றி வந்துட்டான். அந்த கேரக்டரை போட்டு பக்கத்தில் வரலான்னு பார்த்தான். இருறா நானே அங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தான் கரெக்டாக அவனும் வந்துடுவான். வந்தானே போட்டு அழுத்து வச்சார். அவ்வா நம்மளாம் எதிர்பார்க்காத அளவு என்னடா ஆடுற நீ நாடுவன்டா நல்லா அப்படின்ற மாதிரி நானும் அழுத்தி கில் எடுத்துகிட்டு அப்படியே நானும் போவேன். எனக்குள்ளே குத்த வச்சு என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. குத்த வச்சு உட்காந்துருந்தான். நானும் இந்த இடத்துல தான் நானும் இத்தனை நாளாக இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கரெக்டாக கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கே இப்போ தான் ஒரு நல்ல ஃபீலாக வருது. இந்த இடத்துல தான் கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. சரி ஒன் டாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் டாப் வேறு லெவல். இதெல்லாம் ஒன் டாப்பாக போடும் போசில் தான் மனசு நிம்மதியாக இருக்குது கைஸ். உங்களுக்கும் பார்க்கும் போசில் பையன் நல்லா ஒன் டாப் அடிப்பான் போல் அப்படின்லாம் தோணும். ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் எனக்கு தான் தெரியும் ஒரு ஃப்ளூக்கில் விழுகிற மாதிரி அதெல்லாம் நம்ம ஆடுறது. சரி ஓகே. இன்னும் எனிமெல்லாம் தூரத்துலேருந்து இருக்கிறானுங்க. இங்கிட்ட ஒருத்தர் சரி கடைசி உழுவியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இதான் பாருங்களேன். தெரியாமல் கேரக்டர்லாம் இந்த கேரக்டர் போகிறதுக்கு பதில் அந்த கேரக்டர் போட்டு மாற்றி போட்டுட்ருப்பேன். ஐயோ இன்னும் பின்னாடி வேறு வந்துட்டான். இப்போது மெடிக்கிட்டு போடு, சூப்பர் மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போடு வரான் போட்டு மெடிக்கிட்டு போட்டு வந்துட்டான். அப்புறம் ஐயோ அப்படியே மரண பயத்தை காட்டுறாங்க. ஏன்னா வேறு ஜோனில் வேறு இருக்கிறோம். லிம்தா சோனியா லிமிட்ரியெல்லாம் போட்டு ஐயோ சரி டென்ஷன் எத்துறானுங்க கைஸ். நம்மளால் அது தாங்க முடியலை. என்ன ஒன் டேப்பாக விழுகுது. ஆனால் கில்லு மட்டும் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா ரிவைவ் பண்ணி விட்டுட்டுருக்கானுங்க கைஸ். அப்படியே இருங்க ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க. நான் அடிக்கிறதே 1-2 ஒன் டேப் தான் அடிக்கிறேன். மிச்சதெல்லாம் அழுத்தி பிடிக்கிறேன். அதுலேயும் நீங்கள் ரிவைவ் பண்ணிங்கன்னா நான் என்னடா பண்ணுறது. பாடி இவனை நான் ஆல்ரெடி 2 பேரும் இவனுக்குள்ள நாக் பண்ணேன். ரிவைவ் பண்ணிட்டான். இருந்தாலும் பாடி டேமேஜ் கில் வந்துருச்சு. ஒரே சங்கட்டமாக இருக்குது. நானே எப்போயாவது தான் ஒன் டாப் அடிப்பேன். இதுலேயும் பாடி டேமேஜ் கில் வந்தால் நான் என்ன பண்ணுறது. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வெண்டிங் மிஷினில் வேண்டுறதெல்லாம் ரிப்பேர்கிட்டு இதெல்லாம் மெடிக்கிட்டு இதெல்லாம் வாங்கிடுவேன். அப்புறம் வேறு எனிமி வேறு ஹிட் லிஸ்ட் வேறு போட்டுக்கிடுவேன். சரி வந்துட்டேன். கடைசி ஜோனே வந்துட்டேன். 6 பேர் இருக்கிறானுங்க. என்னோட சேர்த்து 7 பேர் இருக்கிறானுங்க. சரி எப்படியோ அடித்து கில் எடுத்துடலாம். தனித்தனியாக இருப்பானுங்க. எப்படி அடித்து கில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அங்கிட்டு ஒருத்தனை பார்த்து இங்கிட்டு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். அங்கிட்டு ஒருத்தனை பார்த்துட்டு அங்கிட்டு ஒரு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் கடைசி வரைக்கும் எவனும் சாரமாக இல்லை. கிரனேட் போகிறான். சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு நானும் பார்ப்பேன். இங்கிட்டலாம் ஒருத்தர் ஓடிட்டுருக்கிறானா. சரி செம்ம டேமேஜ். ஆனால் என்ன குளோவால் போட்டு எஸ் ஆகிட்டான். சரி இன்னும் 3 பேர் தான் இருக்கிறானுங்க. சரி தனித்தனியாக தான் இருப்பானுங்க. அடிச்சுக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா சுற்றி அனைத்து அடிக்கிறானுங்க. நானும் குளோவால் போட்டு சரி கல்லு பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு எனக்குள்ளே நின்று ஒரு மெடிக்கிட்ட போடலாம். வருவானுங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் வருவானுங்க. வராமலாம் போக மாட்டானுங்க. வருவானுங்க. ஆனால் எப்படி வரானுங்க எப்படி அடிக்கிறானுங்க மட்டும் பாருங்க. நானும் சரி வரான் ஹூக்காங் போட்டு வரான். வெயிட் பண்ணி அடிக்கலாம் பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சிருப்போம். ஐயோ ஃபுல் இழுத்து குறைச்சிருவானுங்க. சரி மெடிக்கிட்டு சூப்பர் மெடி டக்குனு ஒரு முடிக்கிற போட்டு அப்படியே ஓடலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ கடைசி பார்த்தா எல்லோரும் 3 பேரும் ஒரே ஸ்குவாடு. எனக்கெல்லாம் மனசே இல்லை. எனக்கு மனசே கேட்கல. கிரனேட் வேறு இதில் அப்படியே இந்த கேரட் அப்பப்போ இப்போ தான் இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னா மிச்ச டைமில் கூட பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக இந்த செகண்ட். ஆனால் கைஸ் இந்த லிமிட்ரி இதெல்லாம் இல்லைன்னா நேரம் நான் போயா வாங்கியிருப்பேன். அந்த லிமிட்ரி இந்த சோனியாலாம் இருக்கனால தான் செம்ம டென்ஷன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் நாக் பண்ணேன். அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன். இங்கே தான் சோனியா ஆரம்பிச்சிருச்சு. சரி நாக் ஆகிட்டான். கடைசியில் பார்த்தா அவன் ஊசி வச்சுருந்துருப்பானாட்டிருக்கு. அதை நான் கவனிக்கவே இல்லை. நீங்கள் வேறு நான் சரி இங்கே இருக்கிறான் அவனை அடித்தா இவனு சோனியா கடைசியில் பார்த்தா அங்கிட்டிருந்து இவன் அந்த ஊசி குத்தி அடிச்சிட்டான். இங்கே கடைசியில் பார்த்தா சோழியை முடிச்சிட்டானுங்க. இந்த இடத்துல மனசங்கட்டப்பட்டு மேட்ச்சை முடிச்சிட்டானுங்க. சரி ஓகே இதுக்கு மேலே அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. எனக்கு மனசே கேட்கல. அதனால் மறுபடியும் இன்னொரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் போட்டால் இந்த மேப் வந்துருந்துச்சு. சரி இந்த மேப்பில் பெருசாக நான் ஆடவே மாட்டேன். சரி இதில் ஏதோ வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுவேன். சரி இந்த மேட்ச்லேயாவது போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் இறங்கினோடனே மெடிக்கெட் கிடைக்குது. கன்று ஏதாவது இதுலேயும் மேக் 10 தான் எடுத்தனே கிடைக்குது. சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி வந்தானே அழுத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ஏகேக்கெலாம் ஸ்கின் இல்லை கைஸ். ஸ்கின்னெல்லாம் பெருசாலாம் இருக்காது. அப்புறம் சரி MP40 எடுத்தாச்சு. கரன்னு அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். கடைசியில் பார்த்தா ஏகேலப்பா ஒரு ஹெட்டு. நமக்கெல்லாம் ட்ராகன் ஓகேலலாம் எடுத்து ஆடினப்போலாம் அப்படி இருக்கும். பரவாயில்ல இருக்கிறத வச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட வேண்டியதான். இந்த மூமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் எப்படி குழவ போட்டேன் பார்த்தீங்களா. அதுவும் அந்த
எனிமி வந்து அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டான். சரி ஓகே, நான் அடிச்சிட்டேன், அதனால் நமக்கு நல்லது தான் அப்படின்ட்டு பார்த்தா சுற்றி அடிக்கிறானுங்க. நானும் சரி எங்கிட்ட எவனாவது வாங்கடா நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். புல்லட் வேறு MP40 கம்மியாக தான் இருக்குது. எவனாவது வர்றதுக்கு வரீங்க, புல்லட்டோட வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்கடா வந்துட்டான், போட்டு அப்பா ஹிட் ஷாட், நல்லா ஹிட் ஷாட் விழுகுது. MP40 நம்ம அடிப்போம். நம்ம அடிக்காத ஹிட் ஷாட்டா, வாங்கடா வாங்கடா ஏரியா பக்கம் வாங்கடான்ற மாதிரி எவனும் வரமாட்டேங்கிறானுங்க. வாங்கடா அப்படி வந்துட்டான். வாடா இங்கிட்டு வாடா வந்து தலையை மட்டும் காமிச்சேன்னா போதும்டா, அவன் டப்புன்னு அடிச்சு நாக் பண்ணிட்டு நான் வாட்டில் கில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் வாட்டில் ஜாலியாக வந்துட்டான். சரி நாக் பண்ணுறது நமக்கு வந்து இன்னும் ஹெட்ஷாட்டு ஆர்வமாயிடுச்சு. ஏன்னா நான் நாக் பண்ணுறவனையும் நான் ஹெட்ஷாட் அடிச்சு தான் நாக் பண்ணுவேன், அப்படி கில் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம அடிக்கிறது அதுப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, 10 HP 20 HPயில் தப்பிச்சேன். இன்னும் நேரம் விட்டுருந்தா அடி க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க. சரி ஒன்றை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் பேரில் எடுத்து MP40 அப்பப்போ மிஸ் ஆயிரும். சரி டபுள் பேரில் இதுவும் நல்லா மிஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனை வந்து இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் 200 வச்சுக்கிட்டாங்க. 200 வச்சோம்னா சுற்றுன்னு சுற்றுது, அது கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் ஒரு புல்லட் பட்டோன்னே இன்னொரு புல்லட் வந்து டக்குன்னு ஸ்க்ரீன் திரும்பிடுதா, அதனால் கரெக்டாக படாமல் போயிடுது. அதுவும் இல்லாமல் டேமேஜெலாம் பார்த்தீங்களா, ஒரு இது வந்து நல்லா விட்டுச்சு. இந்த இடத்துல தான் எனக்கே தெரியல, ஒரு இதில் எங்கிட்டு போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மூளை யூஸ் பண்ணால் இங்கிட்டு வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணி போய் அடிச்சிருவேன். கடைசியில் பார்த்தா என்கிட்ட யார் சாமி நீ, யார் நீ, அவன் நினச்சிருப்பான் யார்ரா நீ, சொல்லவே இல்லை, நீ வாட்டில் வந்து டப்புன்னு அடிச்சிட்டேன். இந்த இடத்துல சரியான ஓசிக்கல் கேஸ், நானும் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா அடிப்பேன். கடைசியில் பார்த்தா ஒரே அடி தான் 48 போய் கில் எனக்கு வந்துடும். எனக்கு ஒரே ஜாலியாக போயிடுச்சு. சரி 7 கில் அடித்தாச்சு. இதில் எத்தனை கில் அடிப்பேன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சு நான் இப்போயே கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த விளாண்ட கேம் பிளேயில் ஒரு 13-14 கிலோ அடிச்சிருப்பேன். எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இந்த மேட்ச்சில் எத்தனை கிலோ அடிப்பேன்னு இப்போயே தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போ ஒரு 27 பேர் இருக்கிறானுங்க, 7 கிலோ அடித்தாச்சு. 26 பேர் இருக்கிறானுங்க என்ன சேர்க்காம. நானும் ஒன் டாப் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுவேன். சரி கில் எடுப்போம் ரிவே அடிச்சு வச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாட்டில் இருப்பா அடிச்சு விட போகிறாங்கன்ற மாதிரி நானும் சரி ஒன் டாப் அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி நானும் உட்பேக்கரு டபுள் பேரில் அப்படிலாம் எடுத்துக்கிடுவேன். கடைசியில் தான் ஒன் டாப் அடிக்கலான்னு தான் மனசு, ஆனால் பதட்டமாக்க வைக்கிறானுங்க. ஏன்னா வந்து அழுத்துறானுங்களா, ஹெல்த் இல்லாதப்போ பதட்டமாயிருது. நம்ம ஒன் டாப் அடிக்கணும்னு நினச்சி போனாலும் அழுத்துற நிலைமைக்கு ஆக்கிடுறானுங்க. பார்த்தீங்களா எப்படி அழுத்துனேன், எப்படி நல்லா இருந்துச்சு அழுத்தல். நம்ம அழித்து பிடிப்போம், ஒன் டாப்பு அடிப்போம், அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா சோலோ ஸ்குவாடு வேறு, மனசு சங்கட்டமாக இருக்குது. எங்கிட்ட எவன் அடிக்கிறானே தெரியாது, நம்ம வாட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்பா எனக்கு கிரானைட்டு மலையை பொழிகிறேன், ஜஸ்ட்டு மிஸ் விழுந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகுது. ஒன் டாப் ஆனால் குளோவால்குள்ளே இருக்கிறவன் தான் நான் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இன்னொருத்தவன் சுற்றி வந்து குளோவால்கிட்ட வந்துட்டான். ஆனால் அவளுக்கு ஒரு அடி போட்டு தலையிலேயும் அப்படின்னு முடிச்சாச்சு. அடுத்து நாமளும் கிரனேட்டை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட்டை தூக்கி போட்டு நல்லா இருந்ததெல்லாம் தூக்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா கில்லு வருமானே தெரில. ஏன்னா அவன் கில்லு அவன் ஓசிக்கில் எடுத்துருவானாட்டுருக்குது. ஆமாம் கைஸ், அவன் குளோவால் வெளியே வந்து ஓசிக்கில் எடுத்துட்டான். என்னோட விடுவேனா நான் எர்ரா வரேன்டா ஒரே அழுத்தி அவனை முடிக்கலை வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளோவால் உடைக்க ஆரம்பிச்சிடனே. குளோவால் உடச்சி இங்கே டே நாடா நீ எர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளோவால் போட்டு அழுத்து ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் என்னை அழைச்சி முடிச்சிருவானாட்டு இருக்குதே அப்படின்ட்டு செட்டப் குளோவால் அப்படி கைஸ் நல்லா இருக்குதா நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படின்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். சரிங்களா? சரி அடுத்து வந்து லாங்லேருந்து இன்னொருத்த வேறு அடிக்கிறான். நானும் மெடிக்கெட்லாம் போடு வேணா இங்கிட்டிருந்து வேறு அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்குது. இந்த சோலோ ஸ்குவாடுனாலே தான் கைஸ் பிரச்சனை, எங்கிட்டிருந்து எவன் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அப்படியே மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். இதில் வேறு எய்ம் வேறு லாக் ஆக மாட்டேங்குது. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் எதுவும் கரெக்டாக அடிக்கிறான். சரி ரெடி பர்மனெண்ட் கவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூட்டு அந்த ஏர் ட்ராப்டாக போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஐயோ ஏர் ட்ராப் தாண்டி போகிறேன். அந்த கேரக்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கே தெரியுது. நானும் பெருசாக கேரக்டரை யூஸ் பண்ண மாட்டேன்னா, ஆனால் இப்போ நம்ம கேரக்டராக யூஸ் பண்ணுறத பார்த்தா தான் நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல யூஸ் பண்ணுறோன்னு போடு. அவன் ஒன்ட்டா படிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து அது ஒன்ட்டா படிக்கணும்னு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அடி வாங்கி ஆகக்கூடாதுன்ட்டு அழுத்தி பிடிச்சாச்சு. அடுத்து வந்து இங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தேன், ஆனால் பெருசாக இல்லை. இப்போ வந்து 3-4 அடி அடித்ததுனால சோனி ஆன் ஆகிச்சாட்ருக்கு. அவனே ஜோனில் அடிபட்டு டக்குன்னு சேர்த்துட்டான். அப்புறம் கில்லு அவனும் வந்துடும். 13க்கு 13 இருக்குது பாருங்க கைஸ். கில்லு வந்து 13 இப்போ கில்லு அடிச்சிட்டாங்க. நான் ஒன்று அடித்தேன், இன்னொருத்தர் அடிச்சிட்டானுங்க. சரி
சரி லூட்டாவது அடிப்போம்னு சொல்லிட்டு நானும் லூட்டு எங்கே போனாலும் லூட்டு. இந்த சோறு எங்கே போனாலும் சோறுன்ற மாதிரி லூட்டு எங்கே போனாலும் லூட் அடிக்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்குது. சரி நமக்கு லூட்டு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தால் இன்னொருத்த வந்துட்டான் போட்டு அழுத்து. ஆஹா என்ன அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் டபுள் பேரல் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ என்னமோ நல்லா இருக்க மாதிரி இல்லை கைஸ். 4 அடி அடிக்கிற மாதிரி 4 அடி அடித்தாலும் சில டைம்லாம் சாக மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நானும் அடித்து பார்த்தாச்சு. அப்பா காரில் போனவனுக்கு எப்படியோ அடித்து கில் எடுத்தாச்சு. அப்பா நல்லா எங்கெங்கேயோ போகிறவங்களாம் அடித்து எப்படி கில் எடுத்துடலாம், நம்ம நிறையா கில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஷாட்டு. ஆனால் என்ன 2 புல்லட் அடித்து ஹெட்ஷாட்டு இருந்தாலும் ஹெட்ஷாட் தானே, அதனால் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கல, ஹெட்ஷாட்டு தான் அது. அப்புறம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒன் டேப் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெட்டில் அடித்தேன். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விட்டுருந்தா என்னைய முடிச்சிருப்பான். அப்போ கடைசி எனிமி வந்தாச்சு கைஸ். கடைசி எனிமி வந்தான். இவனையாவது ஹெட்ஷாட் அடிக்கலாம், ட்ரை பண்ணலாம், ஹெட்ஷாட் மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். போடு ஒன் டேப் தான் கைஸ். 2 புல்லட்டு போச்சு. ஆனால் ஒன் டேப் தான் விட்டுட்டேன். நீங்கள் ஒன் டேப் தான் நம்பணும். அது ஏன்னா நம்பினா தான் வீடியோ, சரிங்களா? ஓகே கைஸ், வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்ல வேண்டியது சொல்லாம விட்டேன் பார்த்தீங்களா கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா. அப்புறம் வேறு ஏதாவது சேலஞ்ச் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.